அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைக்கு டாஸ்மேன் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு 60வது பிறந்தநாள் மாமா, நீங்கள் ஏதாவது பேசி அனுப்புங்க அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நர்கீஸுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு மாஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல தங்கை நர்கீஸுக்கு எனது இதயபூர்வமான 60வது பிறந்த நாளை சொல்லிக்கிறேன். அதாவது 1965 எங்கள் அத்தா சொன்னாங்க, இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படின்ட்டு. ஆர்எஸ்ஆர்எம்ங்கிற ஒரு ராயபுரத்தில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்துச்சு நர்கீஸு. அதை பார்க்குறதுக்காக நான் போர்ச்சுகீஸ் சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம் போனாங்க. அங்கேருந்து ராயபுரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்போ 60களில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அதிகமாக போர்ச்சுகீஸ் சர்ச் ஸ்ட்ரீட்டு ராயபுரத்தில் எல்லாம் இருப்பாங்க. நான் போகும்போது எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்டாரு, அந்த இயேசுநாதர் பிறந்த மாதிரி ஒரு மாட்டுத்தொழுவு மாதிரி வச்சு பொம்மையில் இயேசு கிறிஸ்து அந்த மாரி அது இதெல்லாம் வச்சு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும். கிறிஸ்மஸ் உங்களுக்கு தீபாவளிக்கு ஈக்குவலாக கொண்டாடுவாங்க அப்போல்லாம் கிறிஸ்டின்ஸு. அதெல்லாம் கடந்து போய் தங்கச்சியை பார்த்தேன். அப்படியே சுருட்ட முடியாத செக்கச்சி வேணும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு உலகமே ஒரு விழா கோலமாக இருக்கிறதுனால நம்ம தங்கச்சி பிறந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் 65க்கு அப்புறம் 66 திருப்பத்தூருக்கு போனோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு 69 70களில் கோயம்புத்தூருக்கு போய் ஷிஃப்ட் ஆகிட்டோம். கோயம்புத்தூரில் தான் நர்கீஸோட இளமையான நாட்கள் அதிகமான நாட்கள் செலவு பண்ணுது. அங்கே தான் மாறன் கவுண்டருங்கிற ஒரு நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒப்பனக்கார தெருவில் ஹையர் ஸ்டடியும் படிச்சிச்சு. இது ஸ்கூலுக்கு ஹைஸ்கூலுக்கு போச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் கோயம்புத்தூர் பொன்னையராஜபுரத்தில் இருக்கும்போது எங்கள் குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஒரு கலவர பூமி. எங்கள் வீடு பொன்னையராஜபுரத்தில் எங்கள் வீடு ஒரு கலவர பூமி. அங்கே குழாயை திறந்தால் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அந்த அளவுக்கு டென்ஷனு. நான், எங்கள் அத்தா, ரகுமத்து, அமிதா எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்போம். மதியம் அப்பப்போ ரொம்ப அதிகமான டென்ஷன் இருந்தாலும் அப்பப்போ டென்ஷன் ஆகும். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் நர்கீஸ் ஒரு அமைதியாக ஒரு ஓரமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் அது பாட்டுக்கு நின்று அப்படி சிரிச்சமாக நின்றுட்டுருக்கோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிள்ளை அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த பொறுமையும் அந்த சிரிச்சமும் அந்த டென்ஷன் இல்லாத தன்மையும் இன்னைக்கு வரையும் இருக்குது நர்கீஸ்க்கு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதுக்கு காலங்கள் கடந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தவறிடுறாங்க. அதுக்கு ஒரு சின்ன வயசு, ஒரு 12-13 வயசு இருக்குல்ல, எங்கள் அம்மா தவறிடுறாங்க. அப்போ என் மனைவி சாந்தி வர்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஏற்கனவே அமைதியான பிள்ளை, ரொம்ப பொறுமையான பிள்ளை. அதுக்கப்புறமும் சாந்திக்கிட்ட நிறையா பண்புகளை கற்றுக்கிறது. இந்த விட்டு கொடுத்து போகிறது, எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பூரா சாந்திக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் ரொம்ப ஷைனிங்காக தன்னை ஷேப் பண்ணிக்கிடுச்சு நர்கீஸு. அதுக்கப்புறம் மைத்துனர் இக்பாலுக்கு திருமணம் நடக்குது. ஒரு பெரிய குடும்பம், பாரம்பரியமான ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பத்தில் மூத்த மருமகளாக போகுது நர்கீஸு. இப்போ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய செட்டப்பு. எப்படின்னா, இக்பால் வேலைக்கு போகிறவர், சிராஜ் வேலைக்கு போகிறவர், ஆஷா காலேஜுக்கு போகிறது, குப்பி மாமா வெளிநாட்டில் இருக்கார். ரொம்ப பெரிய குடும்பம், ரொம்ப பிஸியான குடும்பம். அதில் ஒரு சின்ன பிள்ளையாக போய் இது எப்படி இதெல்லாம் டாலரேட் பண்ணுமா, இது எப்படி என்ன நினச்சிக்கிட்டீங்கல்ல, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப அழகாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவ்வளோ ஒரு சிறப்பான முறையில் அதை டாலரேட் பண்ணி நல்ல விதமாக செஞ்சு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குப்பி முடியாமல் போயிட்டாங்க. அதை எந்தவித ஒரு அலுப்பும் இல்லாமல், எதுவும் இல்லாமல், என்ன மன போனலும் இல்லாமல் அவங்க குப்பியை நல்ல விதமாக கவனிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் குட்டி மறைவுக்கு பிறகு மாமா வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒரு மனைவி இல்லாமல் இருந்தாங்க. அவரையும் கூடவே வச்சுருந்து எல்லா விதத்துலையும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கிரேட் ஜாப் நர்கீஸ் பண்ணது. மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப கிரேட் ஜாப். அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் என்னன்னு கேட்டால், அது வந்து ஒரு பொறுமையும் ஒரு அமைதியும் ஒரு சகிப்புத்தன்மை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது வந்து அதுக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு கை கொடுத்துச்சு. இதுக்கடையில் இன்னொரு சிறப்பான குணம் அதுக்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா பெண்களுக்கும் இருக்கிற குணம் நம்ம குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளுமே சரி, என் மனைவி சரி, என் தம்பி போன மனைவிகளும் சரி, என்னுடைய சிஸ்டர்ஸும் சரி, எல்லாருமே கணவன் பேச்சை தட்டாமல் நடந்துக்குவாங்க. ஆனால் அதில் ஒரு படி மேலே நர்கீஸு கணவர் என்ன சொல்கிறாரோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவருக்கு என்ன தேவையோ, அவர் இதை செய்ய சொல்கிறாரா, அது எதாக இருந்தாலும் எத்தனை மணியாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான குணம் குணம் நர்கீஸுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆண்ட மணியத்தில் 60 வயசாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பொறுமையும் அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அந்த ஒரு சகிப்புத்தன்மை தான் இன்னைக்கு வரையும் போயிடறாங்களை பேத்திகளையெல்லாம் வச்சு நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து அதுக்கு இதே மாதிரி பொறுமையும் அமைதியும் எல்லாம் கொடுத்து சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க. இந்த மையத்தில் பல பிறந்த நாள்களுக்கு வந்து வாழணும்னு அல்லாட்ட நான் துவா செய்கிறேன். முக்கியமாக நான் ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் ஃபைனலாக. அது நர்கீஸோட அமைதியும் பொறுமையும் அதனுடைய சகிப்புத்தன்மையும் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ வரக்கூடிய இளைஞர்களும் சரி, இல்லை பெரியவங்களும் சரி, எல்லாருமே அதை வந்து கடைப்பிடிக்கணும், என்னையும் சேர்த்து. அது ஒரு சிறப்பான ஒரு குணம். அதை வந்து நர்கீஸ்லேருந்து கற்றுக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நர்கீஸ், இன்றைக்கி உன்னோட 60வது பிறந்த நாள் விழா. முதல்ல பிறந்த நாளுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 60 வயசு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏற்றுக்க தானே வேணும், வேறு என்ன பண்ணுறது. 60 இயர்ஸ் நீ ரீச் ஆகிட்ட, ஓகே, மாஷா அல்லாஹ். அதாவது நம்ம 2 பேரும் தான் ரொம்ப அதிக நாட்கள் ஒன்றா சேர்ந்து பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 47 இயர்ஸ் நீயும் நானும் ஜாயின் ஆகி அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படி போயிட்டுருக்குது. இனி வர நாள்லேயே கொஞ்சம் அந்த மாதிரி நல்லபடியாக போயிடணும்னு அல்லாட்ட துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்ம 2 பேரும் எப்படின்னு கேட்டால், தெலுங்கு படம் மாதிரி கோபம், சந்தோஷம், இது கருத்து இல்லாமல் சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்தாலும் டக்குன்னு அந்த இது மேலே போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு அதை கடந்து போயிடுவோம். நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னா நீ அதை சரி பண்ணிடுவேன், நீ கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டா நான் சரி பண்ணிடுவேன். 2 பேருமே அது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அந்த விதத்தில் அப்படி தான் இன்ன வரையும் போயிட்டுருக்கு. அது வந்து நான் முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த மாமா உங்கள் அத்தா சொல்லுவார் அடிக்கடி, என் மகன் பர்த்டே வந்து உலகமே கொண்டாடிட்டு இருக்குமா அப்படின்னு. உண்மைதான். அது இப்போ 60th பர்த்டே வெரி ஸ்பெஷல். நம்ம கொண்டாடிட்டுருக்கோம், உலகமும் கொண்டாடிட்டு இருக்காங்க இதில். நான் வரும்போது உங்கள் வீட்டில் வந்து நீ ரொம்ப சின்ன பிள்ளை. பேரை வந்து சுருக்கி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இங்கே யாரும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. பட் உங்கள் வீட்டில் எல்லோரும் உன்னை நறுக்கின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இது என்னடா அது நம்ம ஸ்டைல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வந்து நான் இப்போ கூட உன்னை அப்படி தான் பாதி நேரம் கூப்பிட்றேன். பட் எங்கள் வீட்டில் அது யாரும் ரொம்ப கூப்பிட மாட்டாங்க. ரொம்பலாம் இல்லை, யாருமே அதை வந்து இது பண்ணி கூப்பிட மாட்டாங்க. எல்லாருமே ஆல்வேஸ் நர்கீஸ் தான். நான் மட்டும் சின்ன பிள்ளையிலேருந்து உங்க கூட சேர்ந்துட்டனால இல்லை நம்ம குடும்பத்து வழக்கமாக தெரியல, இன்ன வரையும் நான் உன்னை நிறைய டைம் அப்படி தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போது
எங்கள் அண்ணனுக்கு மனைவி வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளை, ரொம்ப இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது, சமையல்னால் என்ன, சாப்பாடு செய்கிறதுனா என்ன, எதுவுமே இங்கே நீ பழகலை. வீட்டை க்ளீன் பண்ணுவேன், ஷமானாக கூட இருப்பேன், அவ்வளோதான். அந்த 2 வேலை தான் உனக்கு, வேறு எதுவுமே ரொம்ப இது கிடையாது. சமையல் கட்டு பக்கமே நீ வந்ததில்லை ஆக்சுவலாக. ஆனால் அங்கே போன உடனே தலைமை சமையல் மாதிரி நீ வந்து அங்கே பெரிய இதுக்கு போயிட்ட, கிச்சன் இதுக்கு. எதாக இருந்தாலும் அம்மா வந்து ஏதாவது சொல்லும் அப்படின்னு உடனே நீ செஞ்சுருவேன். செஞ்சு அது உடனே அப்போயே சக்ஸஸ் ஆகிடுவேன். ஃபெயிலியருங்கிறது ரொம்ப கம்மி, ஒரு 10% கூட இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் எனக்கு மைண்டில் இதுவாக இருக்குது. அப்படி தான் நீ செய்வேன். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு உடனே செஞ்சது ஒரு பெரிய இது இருக்குது உங்கள்கிட்ட, அதாவது பவர் இருக்குது. அது வந்து இன்ன வரையும் இருக்குது. இன்ன வரையும் நீ வந்து வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும், இதை வந்து எதாவது பண்ணி பார்க்கணும் அப்படிங்க அந்த அந்த ஏஜில் ஆரம்பித்தது இன்ன வரையும் தொடர்ந்துட்டுருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். நான் தான் விட்டுட்டேன், முடியல எனக்கெலாம். பட் நீ அதை வந்து பண்ணிகிட்ருக்க. இட்ஸ் ரொம்ப குட் ஜாப். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்தது நீ வந்து உங்களுடைய திருமணமாகி ஒரு 3 இயர்ஸில் அம்மா வந்து செட்பேக் ஆனது பெரிய துரதிர்ஷ்டமான ஒன்றுன்னு அடிக்கடி நினைப்பேன் நான். ஏன்னா ரொம்ப ரொம்ப வில் பவரான ஒரு லேடி அந்த அம்மா வந்து. அப்படி சடனாக ஒன்றுமே இல்லாமல் போனது வந்து ரொம்ப பேட் லக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு கையும் காலம் இல்லாமல் போய் ரொம்ப கஷ்டமாக அதையும் நீ சேர்ந்து இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ நம்ம எதிர்பாராது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய உனக்கு வந்து இதுவாகிடுச்சு. அதனால் அத்தா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்த அத்தா வந்து இன்னும் நாள் அங்கே இருந்திருக்கலாம். அவர் பாவம், அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு சிராஜுக்கு ஃபோன் பண்ணி போயிருங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் திடீர்னு வந்து நினச்சா அத்தா பாவம். இப்போ 2 பேர் மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களையும் சேர்த்து நீ வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அதெல்லாம் இப்போ நினச்சா ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ரொம்ப அவங்கள பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரை பற்றி நீ இல்லாமல் நாங்கள் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா நீ வந்து அவங்களோட அவ்வளோ இதுவாக இருக்க. நான் இருந்தேன், பக்கத்தில் இருந்தேன், வருவேன் போவேன். பட் இருந்தாலும் உனக்கு வந்து அதிகமான பொறுப்புகள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில எங்கள் அண்ணனோட வேலை அது வந்து இதுக்கு மாதிரி போலீஸ் வேலை. அது வந்து எந்த நேரம் போகும், எந்த நேரம் வரும், எந்த நேரம் கிளம்பும் எதுவுமே தெரியாது. அதுக்கு அலர்ட்டாகவே இருக்கணும். அப்புறம் பிள்ளைங்க அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வர போக அந்த வேலைகள் வேறு. ஸோ எல்லாமே நீ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எதுவுமே ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்காமல் ரொம்ப ரொம்ப க்ளவராக இதுவாக வந்து நீ அதை எடுத்துப்ப. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு குணம் அது. அதுக்கப்புறம் வந்து அம்மா போயிடுச்சு. போயிட்டு அத்தா வந்து தனியாக இருந்துச்சு. அத்தாவுடைய குணங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொம்பளை பிள்ளைகளே வந்து ரொம்ப வராமல் போகாமல் நம்ம மகனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி நினைக்கும் போது அவர் வந்து எங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவார், வரவே மாட்டார் அத்தா. பிடிக்காது, வேணாம், நம்ம எதுக்கு அங்கே போய்கிட்டு, நம்ம மகன் மருமகன் நம்ம வீடு அவ்வளோதான். அதே மாதிரியே அவருடைய 25 வருட காலத்தை அத்தா அந்த மாதிரி ஊட்டிடுச்சு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் செம்பியும் நீங்கள் போனீங்க, அப்போ கூட நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனியாக இருந்து அதை வந்து இது பண்ணிடுச்சு, ஓட்டிடுச்சு. நான் பார்த்துக்கிறேன், ஓகே நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கடைசி காலம் வரையும் அந்த ரூம்குள்ளேயே இருந்து அப்படியே பண்ணி போயிடுச்சு. பட் அதுக்கு வந்து நீ எடுத்துக்கிட்ட எஃபர்ட் வந்து நிறைய.
உன்னுடைய 59 வயசு வரைக்குமே அந்த அத்தாவை பார்த்துக்கிற டேக் கேர் லேடிஸ் மேலே வந்து உன்னை எழுப்பி அம்மா இது மாதிரி ஐயா அப்படின்னு சொன்னோன்னே நீ உடனே இறங்கி வந்து அந்த நேரத்தில் பார்த்து என்னன்னு கேட்டுட்டு போய் செட்டில் ஆகிறது, காலைல திரும்ப எழுந்திரிச்சு அண்ணன் போகிறதுக்கு சமைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதை நீ வந்து ஃபேஸ் பண்ணி நல்லபடியாக அதை அவரும் அல்லாவுடைய கிருபையில் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாரு. இதை வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்து ஆளுங்க யாருமே இதை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது. மறந்துட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் நாங்கள் போய் அதை அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். மறக்க மாட்டோம், மறக்கவும் கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க இது ஷமானா, ஜகீர், ஆப்ரின், சாலிகா எல்லா பிள்ளைகளுமே மாமின்னா ஒரு பெரிய ஒரு இது. அதுங்களுக்கு வந்து ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, மாமாவை வச்சே வந்து உன்னை வந்து கலாட்டா பண்ணுறது, அதை நீ கேட்டு ரசித்து சிரிக்கிறது. இப்போ இருக்கையிலுமே அவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. ஒய்ஃபு வந்து இதுவாக எடுத்துக்குதுன்னு சொல்லி அண்ணனும் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அது அவங்க அப்படிலாம் ஒன்றும் பேசுகிறதில்ல. இருந்தாலும் நீ வந்து ஜோவியலாக அந்த சின்ன பசங்க பழகிட்டு இருக்கிறது அது ஒரு பெரிய நல்ல குணம்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இது எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதாவது அம்மா சைடு, அத்தா சைடு எல்லாமே நிறைய ஆளுங்க. அவங்கெல்லாம் நீ மேரேஜ் ஆன புதுசில் வருவாங்க போவாங்க. அவங்களையும் கவனித்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து இதுவாக இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப மிங்கிளாகி எல்லாரோடவும் ரொம்ப பேச மாட்டேன். பட் பேசுகிற இடத்துல உட்காந்துட்டு கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதெல்லாம் வந்து இப்போ இருக்க பிள்ளைகளெல்லாம் நினைக்கும் போது அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தோணுது எனக்கு. உண்மையிலேயே சொல்கிறேன். உனக்கு வந்து ரொம்ப அம்மா வீட்டு ஆளுகளை பற்றி தெரியாது. அவங்க வர்றது அம்மான் அண்ணன், ஜப்பார் அண்ணன், ஆனால் அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு பேசி எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு, ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே வந்த பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீ வந்து இவ்வளோ வருடங்கள் ஓட்டிட்ட நர்கிஸ். இன்ஷா அல்லாஹ் இனி இது வரும் காலங்களையும் நல்லபடியாக சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்தோட உன்னுடைய கணவர், குழந்தைகள், பேரம்பேத்திங்களோட நீண்ட நெடுங்காலம் வாழணும். இது மாதிரி பல பிறந்த நாள்கள் நீ வந்து கொண்டாடணும்னு சொல்லி எல்லார்ட்ட நான் துவா பண்ணுறேன் நர்கிஸ். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ நர்கிஸ், ஹாப்பி பர்த்டேப்பா. நீ ஆயுசோட கால்நடை சௌகரியத்தோடு இருக்கும். 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உனக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்கிறது நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நீயும் நான் அத்தா எல்லோரும் பிரியா படம் பார்த்ததும், அண்ணி நீ நான் தூரல் நின்றுக்கு வச்சு படம் பார்க்குறக்கு குடுன்னு ஓடுனதும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு எல்லாமே பழைய நினைவுகள் தான் வருது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய 60வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே நக்கி. இது வந்து உன்னுடைய 60வது பிறந்தநாள். எத்தனையோ மகத்தான விஷயங்கள்லாம் உன் லைஃப்லையும் பார்த்துருக்கு. எத்தனையோ நல்ல விஷயங்கள், இவ்வளோ கெட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் போராடி இன்னைக்கு உன்னுடைய 60வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். எல்லாமே வெற்றின்னு சொல்லலை, எல்லாமே தோல்வின்னு சொல்கிறேன். ஒரு நிறைவான லைஃப் அது வந்து நல்ல விதமாக கடத்தி கொண்டு போயிருக்கேன். அதில் முக்கியமாக பார்த்தா மச்சான் கூட அவருடைய வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக அமைச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். 60 வயசு கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமும் இருக்காது. அதோட
விழாக்களும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையும் வாழ்த்துக்களும். ஓகேயா? Wish you happy birthday once again. Hi Nargis, minimum happy returns of the day. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 60வது பிறந்த நாள் ஒன்று வாழ்த்துறதுல 60 வயசை தாண்டுறேன். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் எப்பவும் நீண்டாயிரம் இருந்த செல்வத்தில் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வாங்க எல்லாம் நல்லா கந்து வச்சுக்கிறேன். உண்மையிலே சொல்ல போனால் நமக்கு குடும்பத்தில் வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசங்களை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது தெரியாமல் போட்டு ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம். அண்ணன் வந்து நம்ம மேலே காட்டுற பிரியம் அவர்கள் நம்ம அண்ணன் மேலே காட்டுறது, நீங்கள் எல்லாம் என் மேலே காட்டுற பிரியம் நான் மேலே காட்டுற மாதிரி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சிடலாம். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி அண்ணன் அண்ணி மச்சான் அக்கா மாருங்க, அதே மாதிரி அவங்கவுங்க பிள்ளைகள், என்னோடய ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, என்னோடய பேத்திங்க, அதேமாதிரி என்னோட மருங்க, இது எல்லாமே எனக்கு கிடைச்ச பெரும்பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து இவ்வளோ ஒரு சொந்தங்கள் நம்மளை சுற்றி இருக்கே அப்படிங்கிறது. அவங்களோட நிறையா விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பர்த்டேன்றது வந்து நம்ம எப்போவுமே ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு ஒரு எண்ணத்தில் தான் இருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் அது வந்து சில இதில் வந்து மிஸ் ஆகிடும். ஆனால் இந்த 60வது பிறந்தநாள்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் தருணத்தில் உனக்கு வாழ்த்து சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து எங்கேயாவது பார்த்தா என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாருமே பேசிக்குவோம். அவ்வளோ சந்தோஷமாக பேசுவோம். ஏன் போன சண்டே கூட நடந்த ஒரு கல்யாணத்தில் நம்ம அப்படி தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 2 hours 3 hours தான் நமக்கு இருக்கலாம். அந்த வாரம் பூரா அந்த எனர்ஜியாக இருக்கும். நம்ம புதுசாக பார்க்குற மாதிரியும் ஒவ்வொரு தடவையும் ஒன்றா உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு கிடைச்ச பிள்ளைகள் வந்து அதை விட ரொம்ப அற்புதமான பிள்ளைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸோட அவங்களோட இதெல்லாம் இது பண்ணிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது மாதிரி நேரத்தில் தான் உனக்கு நான் எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்த்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் 60வது பிறந்த நாள் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுறேன். கேஸ் நேரில் வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் வரல. இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் டேக் கேர். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹலோ நர்கீஸ், ஹாப்பி 60th பர்த்டே. ரொம்ப சந்தோஷம். நீயும் நானும் 12 வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நம்ம முனியத்தில் 48 வருஷமாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அம்மா வந்து 86லேருந்து 98 வரைக்கும் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் நோயாளியாக இருந்துச்சு எங்கள் அம்மா. அப்போது நீ 83லேருந்தே நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு எங்கள் எல்லாரையுமே நல்லா நீ கவனிச்சுக்கிட்ட. அத்தா வந்து அம்மா இல்லாமல் 25 வருஷம் இருந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது எல்லாம் இப்போ இருக்க ஃபேமிலி இதுலலாம் இப்போல்லாம் யாரையுமே வீட்டுக்குள்ளே விடுறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. அவர் எங்கள் அக்கா வந்து இவ்வளோ நாள் ஹெல்த்தியாக இவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தது வந்து கட்டாயம் ஒன்றால் தான். அதை நாங்கள் வந்து என்றைக்குமே நாங்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. எப்போவுமே நீ நல்லபடியாக இருக்கணும், நல்ல உடல் இதோட இருக்கணும், நல்லா உன் பசங்க பேரம் பேத்தி எல்லோரும் நல்லபடியாக இருக்க மாதிரி நான் நல்லாட்ட துவா பண்ணுறேன். தேங்க்ஸ். Hi mommy, wishing you a very happy birthday, happy 60th birthday. உங்களுக்கு 60 years ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. யூ ஸ்டில் லுக் த சேம் ஹவு யூ ஆர் வென் ஐ வாஸ் யங். அண்ட் அதே மாதிரி ஸ்டைலிஷாக பியூட்டிஃபுல்லாக ஃபேஷனபுளாக தான் இன்னும் இருக்கீங்க. இன்னும் பல வருடங்கள் அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். You have always been an inspiration for all the girls in the family, how to be fashionable, how to be presentable, how to carry on ourselves ன்னு சொல்லி இனிமேட் வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அதான் பழைய பால வர மாதிரி தான் அந்த டைலாக். எவ்வளோ வயசானாலும் உங்களோட அழகும் உங்களோட ஸ்டைலும் மாறவே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள். யுவர் ஐகான், ஃபேஷன் ஐகான் ஆஃப் த ஃபேமிலி. ஹோப்ஃபுல்லி நீங்கள் அதே மாதிரி தான் எப்போயுமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஹாப்பியாக, ஃபேஷனபுளாக, ஸ்மார்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக. அதுக்காக நான் எல்லா கிட்ட நிறையா துவா செய்கிறேன். அண்ட் இன்னும் அடுத்து என்னென்னா, ஐ ஷுட் ஆல்வேஸ்
be thankful to you and Mama. அது நான் நேரில் சொன்னதில்லை இருக்கனா என்ன எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் saying it through this video. Thanks to you and Mama for being for me and Zagir when we needed the most in all our lives. சின்ன வயசுலேருந்து அத்தா கொஞ்சம் வெளியூருக்கு போனனால அவங்க ஆப்சண்ட்டான கேப்பை அந்த டைமில் நீங்களும் மாமாவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. நீங்களும் சரி மாமாவும் சரி ஒரு பாரபட்சமே பார்த்ததில்ல. உங்களுக்கும் எனக்கும் செய்கிறதுக்கும் சரி உங்கள் பசங்களுக்கும் சரி அவங்களுக்கு என்ன வாங்கி கொடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ்ஸு விஷயத்துலையும் சரி ஒரு வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி எங்கே போனாலும் என்னையும் செய்கிறோம் இல்லாமல் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் போயிருக்கவே மாட்டீங்க. எடுத்து பார்த்தா ஹிஸ்ட்ரியை ஒரு மேரேஜாக இருந்தாலும் சரி ஒரு மூவியாக இருந்தாலும் சரி ஒரு பீச் wherever it is you take me and Zagir with you most of the times. அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு ஃபஸ்ட்டு when I was young I didn't know அது எனக்கு புரியல. ஆனால் after I got married and when I had a family of my own அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. It's not that easy to carry another family wherever you go. Thank you so much to you and Mama for doing that, taking care of me and Zagir when we were young. Thank you Mommy, thank you Mama. அதுக்கு வந்து நானும் ஆகணும் எப்பயுமே நன்றியாக இருப்போம் உங்களுக்கும் மாமாவுக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, யூ வில் பி ஆல்வேஸ் மை டியர் மாம்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி எனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ த வே ஐ லவ் யூ வென் ஐ வாஸ் யங். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. So my dear moms, wish you a very happy birthday once again. Love, enjoy this birthday a lot and hopefully we'll meet tomorrow. Hi Nargis aunty, happy 60th birthday. Enjoy பண்ணுங்க. Nargis aunty, happy birthday. Sweet 16 ன்னு சொல்றதா இல்ல 16 சொல்றதான்னு தெரியல. மாஷாஅல்லா ஹாப்பியா இருங்க. God bless you. Happy birthday Nargis aunty. Have a great day and a year ahead. You're such a sweet person. Keep smiling. Bye. Hi Nargis aunty. Happy birthday to you. Have a great year ahead. Happy birthday Nargis mommy. It is going to be a very special day and it is your 60th birthday. 60th ன்னு சொன்னாதான் தெரியுது. You are so young and may you always be fit and young and young looking. இதே மாதிரி அந்த சீக்ரெட் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஹாவ் அ கிரேட் டே அண்ட் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக. ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்க்கா. 60வது பர்த்டே வந்து சொல்கிறது நல்லபடியாக இதே மாதிரி வருஷம் எங்கள் அண்ணனோட நல்ல ஹெல்த்தோட இதே மாறாத இளமையோட நல்லபடியாக கொண்டாட அல்லாஹ் நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆண்டி. Many more happy returns of the day. Assalamu alaikum Nargis Nanima. Wishing you a very happy birthday and a prosperous year ahead. Happy birthday Nargis Nanima. Hi Nargis Nanima. Happy 60th birthday. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. ஃப்ரைட் ரைஸும் பட்டர் சிக்கனும் செஞ்சுட்டாங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆண்டி. ஹாப்பி 60th பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday Atama. Love you. Hi குப்பி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி பர்த்டே. இந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே குப்பி. ஹாய் நர்கீஸ், ஹாப்பி 60th பர்த்டே. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அல்லாவுடைய அருள் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் நிறைய துவா செய்கிறேன் நர்கீஸ். எப்போவும் போல நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய எல்லா நாட்டங்களும் நிறைவேறணும் நர்கீஸ். உங்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் குறைவில்லாத செல்வத்தையும் எல்லா வளமும் எல்லாவிடத்துலேருந்து கிடைக்கணும் துவா செய்கிறேன் நர்கீஸ். Take care. Assalamu alaikum. Happy birthday. அல்ஹம்துலில்லாஹ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 60th birthday வாழ்த்துக்கள். Happy 60th birthday.
Assalamu alaikum. Wish you a very happy birthday, Nargis aunty. May Allah bless you with good health, wealth and peaceful life. Many more happy returns of the day. Happy birthday to you, Nargis. Happy birthday, Nargis Atma. Have a pleasant day today. Happy birthday, Nani. God bless you. Happy birthday, Nani. God bless you. Happy birthday. Happy birthday, Nargis aunty. Happy birthday, பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, auntie. Happy. Hi moms, happy 60th birthday. Officially you're entering the Senior Citizens Club. Congrats. You have been like a second mother to me and Shamana. Our childhood has a lot of memories with you, Mama, Tasmin and Majid. நாங்கள் 4 பேரும் அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் நீங்களும் அம்மாவும் ஹேண்டில் பண்ணி போயிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தட் செகண்ட் மம் ஃபார் மீ அண்ட் ஷமனா when daddy was not here. அண்ட் பேலன்ஸ் பண்ணி நீங்களும் மாமாவும் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு எவ்ரி ஒன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நோஸ் திஸ். ஜாஃபிட்டி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மாமா ஜப்பர் ஜாஷ் ஆண்டி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க எங்கள் லைஃப்பில். ஸோ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ ஆல்வேஸ் சீன் யூ ஆக்டிவ், ஐ ஆல்வேஸ் சீன் யூ ஹாப்பி, ஐ ஆல்வேஸ் சீன் யூ ஸ்ட்ராங் or strong personality. So continue to be like that, and you've got a great partner in life, which is a blessing. Mama Mary, your life partner, and then he's also lucky to have got you. So a great couple in the previous generation, which inspires us to be like you guys. You inspire us to be like you too, right? So yeah, what else to say? You have lived a good life, and I pray Allah that you should live for many more years very healthily, happily, with lots of good memories and happiness, moms. So you deserve that, and enjoy the day, and நல்லா என்ஜாய் பண்ணுங்க டேவை. வேறு என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருங்க, and happy birthday again, moms. Bye. Happy birthday, Nargis. Have a great day. I'm happy for you for starting 60 years, and I wish you a great birthday. Okay. Say something, Amira. Happy birthday, Nargis. I wish you this happy birthday. All the best. All the best. Okay, thank you. Hi mommy, happy 60th birthday. On this special day, I want to say a few things about you. First, உங்களை பற்றி சொல்லணுன்னா, you are an active person. மார்னிங் உங்கள் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா till the end of the day ஏதாவது ஒரு வேலை பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஆக்குபைடாக தான் வச்சுருப்பீங்க. பை நேச்சர் யூ ஆர் வெரி ஆக்டிவ், அண்ட் இந்த ஏஜ்லேயுமே அந்த ஒரு குவாலிட்டியை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வைப்பீங்க. உங்களுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஏதாவது நல்ல தருணங்கள் நடக்குதுன்னா அந்த ஒரு நேரத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அப்போது இருந்த ஒரு திங்ஸோ, ஒரு க்ளாத்ஸோ, இல்லை வாங்கின பில்லோ, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு மெமரியாக எடுத்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பீங்க. அது நான் உங்கள்கிட்ட பார்த்ததுலேயே ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டி. இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, அது நான் சொல்லணுன்ட்டு இல்லை. எவ்ரிபடி நோஸ் அபவுட் யூ, எவ்ரிபடி நோஸ் ஹூ யூ ஆர். ஐ ஹோப் தி 60th birthday is special to you, mummy. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. Happy birthday, Ma. You're entering a new phase in life, and I'm sure it's going to be amazing. இந்த சின்ன வீடியோவில் உன்னை பற்றி பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். I have so much to talk. I have everything to talk. பட் அம்மாவை பற்றி யோசித்த உடனே மைண்டுக்கு வர ஒரு சில விஷயங்களில் ஃபஸ்ட்டு விஷயம்
how kind-hearted you are, how caring and how humble you are. இது நான் மட்டும் சொல்கிறதில்லை, ஐம் ஷுர் உன்னை தெரிஞ்சவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுற ஒப்பீனியன் இது, விச் இட் செல்ஃப் இஸ் ரேர். பிகாஸ் வந்து எல்லாருமே யுனானிமஸாக ஒருத்தரை பற்றி நல்லா யோசிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டாவது வந்து how physically strong you are. இன்ஃபேக்ட் வந்து நீ வந்து டேடியை விட ஸ்ட்ராங்கான ஆள், என்னை விட ஸ்ட்ராங்கான ஆள். உன்னோட ஸ்டாமினாவும் உன்னோட மசில் பவரும் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு வரை நீ அப்படி தான் இருக்க. யூ ஆர் ஜெனட்டிக்லி பிளஸ்ட் இன் தட் வே. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஜென்ரல் ட்ரைவ் யூ ஹாவ் இன் லைஃப். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் யூ ஆர் வெரி enthusiastic and you give your 100% to it. இது வரைக்கும் நான் வந்து உன்னை ஒரு சோம்பேறியாவோ ஒரு ஸ்ட்ரெஸ்டாவோ பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ரன் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நீ வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு, எங்களை பார்த்துக்கிட்டு, ஐயாவை பார்த்துக்கிட்டு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருந்தேன். இது மல்டி டாஸ்கிங் இருந்தேன். அதனால் இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. You are a very blessed person, Ma, and stay blessed. Have a wonderful birthday. I miss you a lot. I miss you every day. So have a wonderful day. Hi Ma, happy 60th birthday. எல்லாரும் சொன்னதான் நானும் சொல்ல போகிறேன். You don't look 60 at all. I hope and pray that you stay young and healthy like this forever. நிறைய உன்னை பற்றி பேசணுன்னா நான் நிறைய சொல்லலாமே, ஆனால் I want to keep it short. So one thing that I want to tell you was you are my pillar of support. நீ இல்லைன்னா என் லைஃப் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ I am blessed to have you in my life. நான் டேடிகிட்ட நிறையா சொல்லியிருக்கேன், ஆனால் உங்ககிட்ட நான் சொன்னதில்லை. ஸோ thank you for everything. And நான் உங்ககிட்ட வியக்கிற ஒரே விஷயம் தானே, எப்படி நீ இவ்வளோ காமாக இருக்க எல்லா சுச்சுவேஷன்லையும். எனி கிவன் சுச்சுவேஷன் 1-2 இல்லை, நிறைய ஸ்ட்ராங் வந்திருக்கு நம்ம லைஃப்பில். யூ ஹவ் ஆல்வேஸ் பின் தட் ஸ்ட்ராங். காமா நீயும் காமா, மற்றவங்களையும் காமா அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். அது நான் உன்னை பார்த்து ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம், கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்ககிட்டருந்து. மேஜிக் அதை என்ன பண்ணிட்டான், பை டிஎன்ஏ அவனுக்கு வந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் வரல. பட் எனிவே அதை நான் உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அண்ட் நீ இப்போ நீ எங்கள் எல்லாருக்குமே நீ தான் பேக் போம். எனக்கும் சரி, மேஜிக்கும் சரி, டேடிக்கும் சரி. யூ பீன் தேர் ஃபார் அஸ். இப்போ பசங்களுக்கும் நீ தான் இருக்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். Have a good day, Ma. Great year. Bye, Ma. Hi, everybody. I'm sitting in Bangalore T2 airport, returning to Chennai. Nargis is completing 60 years. A great moment of joy for all of us. So as advised by Tasmin, I have to say a few words, though I was a bit reluctant to do that. I don't want to be very effusive, but I will be very short. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட். உலகம் பூரா மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் ஒரு சொற்றொடர். ஒரு கிளிஷேடு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். கிளிஷேடுனா திருப்பி அதை சொல்கிறது, அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை.
ஸோ பெரும்பாலும் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைதான், பெரும்பாலும் உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும். அந்த இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ அதுலேருந்து நான் ரொம்ப டீவியேட் பண்ணி என்ன சொல்ல முடியும்னு தெரியல. பட் I will list out 3 important or crucial things for me. One is marrying and living with a policeman is a tough job for a woman. It's a tough road. That too, a completely dedicated policeman to the department like me is all the more difficult. Nargis did it effortlessly and graciously, carrying this burden very lightly on her shoulders. Second, as a person, as an individual, Iqbal, my success as an individual in the society and my success and glories as a policeman, these two things I completely owe to her. She made me a better person. Her softness and gentleness completely melted me. And the third, the most important, her dedication to my family, the joint family I mean. She took care of my parents till their end so well, did her best to my siblings, to all the 3. So in these 3 areas which are crucial to me personally as a person, she did a marvelous job, exceptionally well. I take this opportunity to thank her for what all she did to me. And I wish and pray to the God to give her a long, healthy, happy life. And I pray to God to bless her abundantly with all good things in life. Wish you all the best, Nargis. Take care. My best wishes to you.